குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட ஷோல மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய சர்ம பிரச்சனைகள் பற்றி பேச போகிறோம். இதை பற்றியும் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காகவும் பிரபல சர்ம மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்வேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் மழை எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் தூரிட்டு இருக்கு. மழை வேணும் வேணும்னு கேட்டது யாருமா? ஏதோ போனா போதுன்னு ஒரு தடவை கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் மழை வேணும்ல, அநியாயத்துக்கு பெஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கூடவே சேர்ந்து நீங்க சொல்ற மாதிரி சரும பிரச்சனைகளும் சேர்ந்து வந்துருச்சு. எங்களுக்கு கூட்டம் கூடிருச்சு. ஸோ இந்த சரும பிரச்சனைகள்லாம் என்னென்ன, மழைக்காலங்கள் ஏற்படுற நோய்கள் என்னென்ன? அதாவது இந்த மழைக்காலங்களில் நம்ம வீட்டில் பாருங்க, துணியை காய வைக்க முடியாது. அப்போ துணியை பூரா குப்பை தொட்டி மாதிரி உள்ளே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு வாரம், 10 நாள், 15 நாள் அப்படி வச்சிட்டோன்னா துணியில் பூரா வெள்ளையாக பூத்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது ஃபங்கஸ் கிருமி வளரக்கூடிய இடங்களே ஈரமாக இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது டேம்பண்டாக இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ ஸ்கின்னும் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கெல்லாம் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடலாம். எங்கெல்லாம் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடலாம்? தொடை இடுக்கில் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடலாம், காலில் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடலாம், முகத்தில் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடலாம். எங்கெல்லாம் ஈரம் நிற்கிதோ அங்கெல்லாம் வளர ஆரம்பிச்சிடலாம். இந்த மழைக்காலங்களில் இது கொஞ்சம் அதிகமாக. அதுக்காக வெயில் காலங்களில் வராமல் இருக்கா அப்படின்னு கேட்டால் மழைக்காலங்களில் கொஞ்சம் அதிகமாக. இது ஒன்று. ரெண்டாவது, மழை தண்ணியில் காலை வச்சுட்டே நடக்கிறோம், கையை முக்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பித்த வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக அது பித்த வெடிப்பு இல்லை, அது அதுவும் ஒரு ஃபங்கஸ் தான். அதில் 2 விதமாக இருக்குது. ஃபங்கஸும் இருக்கலாம், பாக்டீரியாவும் சேர்ந்து கூட வரலாம். எங்கெல்லாம் ஃபங்கஸ் வருதோ அங்கெல்லாம் பாக்டீரியாவும் சேர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அப்போது ஃபங்கஸ் வரக்கூடியது ஒன்று, இன்னொன்று கிருமி தொத்து, பாக்டீரியாவினோட இன்ஃபெக்ஷன். இந்த ரெண்டுமே இந்த மழைக்காலங்களில் அதிகமாக வரலாம். மூணாவது, மழை தண்ணி அதிகமாக சேர்ந்துருக்க இடத்துல வரக்கூடிய கொசுக்கள். நம்ம தோலில் கொசு கடித்து வரக்கூடிய அலர்ஜி, கொசுக்கள்னால் வரக்கூடிய ஃபீவர், வைரல் ஃபீவர், டெங்கு, இதெல்லாம் அது ஒரு பக்கம். நம்மளோட தோலில் வர்றது, இந்த டைம் அதிகமாக வர்றது கொசுக்கடி அலர்ஜி. இந்த கொசுக்கடி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை கொசுக்கடி அலர்ஜி இருந்தால் வாழ்நாள் முழுவதும் இந்த கொசுக்கடி அலர்ஜி வரத்தான் செய்யும். கொசுக்கடி அலர்ஜிக்கு தீர்வு கிடையாது. ஒன்று, கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும் நம்மளை, இல்லைன்னா கொசுவை நம்ம திரும்ப கடிச்சிடணும். இது 2 தான் வழி. ரெண்டாவது, இந்த ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும் தோலில் எல்லா இடத்துங்களையும். காமனாக நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் தோல் உராயுதோ அங்கெல்லாம் ஈரப்பதம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ அந்த இடங்கள்ல எல்லாம் தோல் உராயாமல் இருக்கிறதுக்காகவும் ஈரத்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்காகவும் சில பவுடர்ஸ் இருக்குது. செல் சைடுன்னு அந்த ஒரு பவுடர் இருக்குது. அந்த பவுடரை போட ஆரம்பித்தோம்னா இந்த ஃபங்கஸ் வர ஆரம்பிக்காது. காலில் வரக்கூடிய பித்த வெடிப்பு, தண்ணியில் நடக்க போகிறீங்க, மழை தண்ணியில் நடக்க போகிறீங்க, சாக்கடை தண்ணியில் நடக்க போகிறீங்க, காலை பாதுகாப்பாக வச்சுக்கணும். பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறது ஒன்று, பிளாஸ்டிக் தாள் போட்டு மூடிக்கலாம், இல்லை நல்ல ஒரு ஷூ போட்டு மூடிக்கலாம். தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பித்த வெடிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாக்டீரியாவும் இருக்கலாம், ஃபங்கஸாகவும் இருக்கலாம். இதுக்கு ஒரு மருந்து கீட்டோயா RM, கீட்டோயா க்ரீம், RM க்ரீம், இந்த 2 க்ரீமையும் மிக்ஸ் பண்ணி காலில் தடவிக்கிட்டே வந்தோம்னா இந்த பித்த வெடிப்பு வராது. ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு செல்சைடு பவுடர், இந்த பித்த வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு கீட்டோயா RM, இந்த 2 க்ரீமையும் கலந்து கால் பாதங்கள்லையும் கையில் வந்துச்சுன்னா கையிலையும் தடவிக்கிட்டே வந்தோம்னா குறைஞ்சிரும். கொசுக்கடி தடுக்கணும். தடுக்கலை அப்படின்னா அலர்ஜி வரத்தான் செய்யும். அலர்ஜி தடிப்பாக வந்துச்சு அப்படின்னா GRM ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டால் போயிடும். இல்லை கொசு கடிக்காமல் பார்க்குறது தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு. நெட்டு போடலாம், இல்லை மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் தடவணும்னா தடவலாம். மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் நமக்கு அலர்ஜியான்னு பார்த்துட்டு தடவணும், இல்லைனா அதுவே நமக்கு ஒரு அலர்ஜி ஆயிரும். இல்லைன்னா கொசுவை திரும்ப கடிச்சிடணும். கொசுவை திரும்பி கடிச்சிடணுமா? இதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா,
ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் ஒரு தடவை என்னை பார்க்க வந்தவர், சார் இது பூரா அலர்ஜியாக இருக்கே என்னன்னு கேட்டார். சார் இது கொசுக்கடி அலர்ஜிங்க, கொசு கடிக்காமல் பார்த்துக்கிடுங்க அப்படின்னேன். ஓகே. அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார், என்ன எப்படி சார் கொசு கடிக்க முடியும் அப்படின்னாரு. சார் கொசுவுக்கு நீங்கள் பெரிய பொலிட்டிக்கல் லீடர்னு தெரியாது சார், இல்லைன்னா கடிச்சிருக்காது. அது கொசுவுக்கு நீங்கள் லீடர் இல்லையா அதெல்லாம் தெரியாது. உங்கள் ஸ்கின்னு வந்து அலர்ஜிக். இப்போ கொசு வந்து 10 பேரை கடிக்குதுமா, 5 பேருக்கு தான் அலர்ஜி வருது, 5 பேருக்கு வர்றதில்லை. யாருக்கு அலர்ஜிக் ஸ்கின் இருக்கோ அவங்களுக்கு தான் வரும். சில பேருக்கு ஒரு கொசு கடிச்சா போதும் உடம்பெல்லாம் தடிப்பாக வந்துடும். சில பேருக்கு 100 கொசு கடிக்கும், அவன் பாட்டு கல் மாதிரி இருப்பான்டாமா, ஒன்றும் வராது. ஸோ உங்களுக்கு அலர்ஜி இருக்குது, உங்களுக்கு நீங்கள் லீடர்னு தெரியாமல் கடிச்சிருச்சு, அது தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பேஷண்ட்ஸ் எல்லாருமே பொதுவாக என்ன சொல்லுவாங்கடாமா, இது கொசுக்கடி அலர்ஜி அப்படின்னு சொன்னோம்னா உடனே சொல்லிடுவாங்கடாமா, எங்கள் வீட்டில் கொசுவே இல்லைங்க அப்படின்றாங்க. எந்த ஊர்லேங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அயனாவரத்தில் இருக்கேன். அயனாவரத்தில் கொசுவே இல்லையாம்மா, என் வீட்டில் இல்லவே இல்லை. அப்போ சென்னையில் உன் வீட்டில் மாத்திரம்தாம்மா கொசு இல்லை, ரொம்ப சந்தோஷம், இது வெறும் அலர்ஜிமான்றோம். அதாவது கொசுக்கடிங்கிறத ஒத்துக்கிட மாட்டாங்க, சரின்ற வேண்டியது. ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம மழைக்காலங்களில் வரக்கூடிய சர்ம பிரச்சனைகளுக்கு பேசுவோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கோமதிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திண்டுக்கல்ல இருந்துங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். நிறைய எங்க பொண்ணுக்குங்க 5 வருஷமாச்சு முதுகுல பின்னாடி ஒரு கருப்பா வந்துச்சு. என்ன வந்துருச்சுமா? பின்னாடி முதுகுல கருப்பா பின்னாடி முதுகுல இருந்து கருப்பா இருந்தது, அது கை சுண்டு வர வரைக்கும் அவனுக்கு எங்கன்னா மேத்தோல்டா இருக்குங்க, அப்படியே வந்து கிட்ட வந்து. ஏமா நீ கொஞ்சம் தெளிவாக சொல்லு. பின்னாடி முதுகுல சோத்தங்கை பக்கம் முதுகுல ஒரு இடத்துல கருப்பா வந்துச்சு சார், ரவுண்டா வந்து. எவ்வளோ பெருசாக இருக்கு? சும்மா ஒரு ரவுண்ட், ஒரு கோழி முட்டை சைஸ் ரவுண்டா இருக்கு சார் வந்து. தொடையில் இருக்கா? இல்ல சார், முதுகுல மட்டும்தான் இருந்துச்சு. அப்படியே கை ஃபுல்லா அந்த சுண்டு வரல் ஃபுல்லா பிட்டா கருப்பு கருப்பா அப்படியே வந்துருக்கு சார் வந்து. சுண்டு விரல் முதுகுல சொன்னேன், இப்போ சுண்டு விரலுக்கு வந்துருச்சா? அப்படியே கை ஃபுல்லாவே பரவிடுச்சு சார். அந்த சாப்பாடு கையில தோல்ல மட்டும், மேல மட்டும், கீழே அடிப்பக்கம்லாம் இல்ல. சரி. தோல்ல மட்டும் கருப்பா, அவங்களுக்கு எதனா அப்படி பிட்டா ஃபுல்லா ஃபுல்லா கருப்பா இல்ல சார் வந்து. அரிக்குதா? அரிக்கலாம் இல்ல சார், எதுவுமே இல்ல. கருப்பு வந்து அப்படியே இருக்கு சார், மாறவே இல்லை சார். 5 வருஷம் ஆச்சு சார் வந்து. இல்லம்மா, இப்ப பையனுக்கு வயசு என்ன இப்போ? பையன் சார், பொண்ணு சார், இன்னைக்கு இப்ப 17 வயசு சார் வந்து. சரி, இது எந்த வயசுல வந்துச்சு? 5வது படிக்கையில வந்துச்சு சார் வந்து. எந்த வயசுல? 5வது படிக்கையில வந்துட்டு காமிச்சங்க டாக்டர்லாம் வந்து ஒன்றும் சரியா வரல, அப்படியே இருக்கு சார் வந்து. இல்லம்மா, என்ன சொன்னாங்க டாக்டர் உங்களுக்கு? டாக்டர் வந்து போகும் மறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சார் வந்து. இல்லம்மா, இப்போ நீங்க 10 வயசுல வந்துச்சு, முதுகுல மாத்திரம் இருந்துச்சு, எப்போ கைக்கு வந்துச்சு? கருப்பா இருந்தது, அப்படியே பரவி அப்படியே ஃபுல்லா ஒரு வருஷத்துக்குள்ள கை சுண்டு வர வந்துருக்கு சார் வந்து. ஓஹோ, ஒன்றும் அரிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை? எதுவுமே இல்லை வந்து, அப்படியே கருப்பு. சரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கம்மா. அதாவது அது எதுக்காக அவ்வளோ தூரம் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதுனாம்மா, இந்த 10 வயசு 11 வயசு பெரிய பிள்ளை ஆகிறப்போ, பையனோ பொண்ணோ பெரிய பிள்ளை ஆகிறப்போ, பொதுவாக முதுகில் கருப்பாக வரக்கூடியது மச்சம் ஒன்று இருக்குது, பெக்கர்ஸ் நீவைன்னு. ஒரு கை அளவுக்கு வளரும், ஒரு கை அளவுக்கு வளரும், அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். பயப்பட வேண்டியதில்லை, அதில் இச்சிங் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. சாதாரணமாக வரக்கூடிய மச்சம், பொதுவாக மச்சம் வந்து பறவையில் தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பியூபர்ட்டி, அந்த 11 வயசு 12 வயசில் நம்ம பெரிய பிள்ளை ஆகிற நேரத்துக்கு வரலாம். ஓகே. பட் இவங்க இந்த கையிலலாம் வருது, முதுகில் இருந்து அப்படி கை வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அப்போ அது மச்சம் இல்லை. இவங்க சொல்கிறத பார்த்தா வெறும் கரப்பான் மாதிரி தெரியுதுடாம்மா. ஓகே. கரப்பான் வந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்காவது இருந்து குழந்தைங்களுக்கு வர்றது. பட் கரப்பான் அரிப்பு இருக்கும், அரிப்பு இருக்கும், சொரிஞ்சா தண்ணியாக வரும், சொரிஞ்சா தண்ணியாக வந்தால் கரப்பான். ஓகே. இவங்களுக்கு அரிப்பும் இல்லை. இவங்க செய்ய வேண்டியது, அதாவது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தோலை எடுத்து டெஸ்ட் கொடுத்து விடணுமா. சில நேரம் ஸ்கின்ல வந்துமா ஒரு 10 to 15% ப்ராப்ளம், ஒரே மாதிரி 10 வியாதிகள் வரலாம். ஓகே. 10 வியாதிகள் வித்தியாசமாகவும் வரலாம். சிம்டம்ஸ் ஒன்றா இருக்கும்னு சொல்ல வரீங்க? ஆமாம், வித்தியாசமாகவும் இருக்கலாம், ஒரே மாதிரியும் 10 வியாதிகள் உண்டு பண்ணலாம். ஓகே. சில வியாதிகளுக்கு காரணமே தெரியாமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இதுக்கு
ஸ்கின்னை கட் பண்ணி பயாப்சி கொடுத்து விட்டு என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணுண்டாமா. பட் இவங்களுக்கு இச்சிங் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்பமே இதில் பெருசாக பாதகம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் என்னோட அட்வைஸ் பயாப்சி பண்ணுங்கள், என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா முதுகுலேருந்து கை விரல் வரைக்கும் வந்தது நாளைக்கு வேறு எங்கேயும் பரவிருச்சுன்னா அப்புறம் பரவன பரவு பின்னாடி தேடுறதை விட அது என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வைத்தியம் பண்ணால் பெஸ்ட்டு. ஓகே பட் இவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரி பொறுத்து பார்த்தோம்னா அது வெறும் கரப்பானதான் இருக்க வாய்ப்பு இருக்குமா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் நேம் சாந்தி மேம். நான் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்கள் சாந்தி. எப்படி சார் இருக்கீங்க? நான் ஜம்முன்னு இருக்கேன்டாம்மா. தெரியும் சார் பார்க்கும் போதே. சொல்லுடாம்மா. சார் இங்கே ஃபேர்னஸ்க்காக ஃபேஸ் ஃபேர்னஸ்க்காக கேட்டிருந்தேன் சார் உங்ககிட்ட. சரி. H1 ஆயில்மெண்ட் நீங்க கொடுத்தீங்க, அப்புறம் கையில இருக்க அந்த பிளாக் அதுக்கெல்லாம் கேட்டேன். NCP ஆயில்மெண்ட் கொடுத்தீங்க. NCP ஆயில்மெண்ட் நல்ல ரிசல்ட்டுக்கு யூஸ். அந்த பிளாக்லாம் தடவும்போது அதெல்லாம் போயிடுச்சு. எனக்கு இப்போ H1 ஆயில்மெண்ட் ஃபேஸில் அப்ளை பண்றேன். லைட்டா அரிப்பா இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் தடுப்பா இருக்க மாதிரி இருக்கு சார். H1 ஒத்துக்கிட மாட்டேங்குது. ஆமா சார். சரிம்மா சரிம்மா சரிம்மா, நான் உனக்கு என்ன வழின்னு சொல்கிறேம்மா. அதாவது இந்த ஸ்கின் லைட்டனிங்கில் போடக்கூடிய 90% மருந்துகள் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் எல்லாத்துலையும் அமிலத்தன்மை சேர்ந்துருக்கும், எல்லா ஸ்கின் லைட்டனிங் க்ரீமுமே. அதனால் பொதுவாக நான் என்ன சொல்லுவேன், ஸ்கின் லைட்டனிங் க்ரீம் கொடுத்தேன்னா கையில் தடவி பாருங்கள், இல்லை காலில் தடவி பாருங்கள். அது எதுவும் அலர்ஜி வரலைன்னா ஃபுல் ஃபேஸ் நைட்டு போடுங்க. இதில் H1 ஆயின்மெண்ட், HQ1 ஆயின்மெண்ட், எல் ஸ்கின் ஆயின்மெண்ட், இப்படி ஸ்கின் லைட்டனர்ஸ் நிறைய இருக்குமா. ஓகே. இவங்க இந்த கை காலுக்கு NCP போட்டேன் கருப்பு போயிருச்சுன்னாங்க. NCP போட்டு போயிருச்சுன்னா நிப்பாட்டிடணும். NCPயை ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணக்கூடாது, அது ஸ்டீராய்டு. அது H1 பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது, கண்டினியூ பண்ணலாம். பட் H1 அலர்ஜி ஆகுது அப்படின்னா எல் ஸ்கின் ஆயின்மெண்ட், அதுவும் லைட்டாக கையில் தடவி பார்த்துட்டு ஒத்துக்கிடுது அப்படின்னா ஃபுல் ஃபேஸ் போடுங்க. நார்மலாகவே ஒரு நாள் 2 நாள் தான் பொதுவாக இந்த அலர்ஜிலாம் நிற்கும், அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். H1க்கு நான் 10 பேருக்கு 2 பேராவது அலர்ஜி பார்க்குறேம்மா. நான் இப்போ மருந்து கொடுத்துருவேன் H1. எல்லாருக்கும் பரு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக பருவுக்குரிய ஆயின்மெண்ட்டோடு சேர்த்து சரி கொஞ்சம் கலரும் ஆக்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அந்த H1ஐயும் சேர்த்தே கொடுப்பேன். 10க்கு 2 பேருக்கு அந்த H1 அலர்ஜி வந்துடும். பாவம் அவங்க, ஏன்னா கலர் ஆக முடியாது. எனக்கு இருக்கிறதுல சேஃபஸ்ட்டு வந்து H1. அந்த H1ம் போட முடியல அப்படின்னா அவங்களுக்கு கலர் ஆகக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படின்னு நானாக நினச்சிக்கிடுவேன். ஏன்னா அவங்கள்ட்ட சொன்னோம்னா எதுக்காக நம்ம அதை கொடுத்துருக்கோம்னு சொன்னோம்னா அது இது எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நாளைக்கு இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன் சார் அதை எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. அதனால் பொதுவாக ஒன்றுமே சொல்கிறது இல்லை இதை பற்றி. நீ வந்து எல் ஸ்கின் போடுமா, கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் டேப்லெட் டெய்லி நைட் ஒன்று போடுமா. க்ளோ ஸ்கின் வந்து குளுட்டத்தயோன் டேப்லெட், லிவருக்காக கண்டுபிடிச்சப்பட்ட மாத்திரை, லிவர்னோட ஃபெயிலியருக்காக போடப்பட்ட மாத்திரை. கிட்னிக்கும் பேஷண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், பிரெயினுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து லைட்டன் ஆயிரும். டெய்லி நைட் ஒன்று போடுங்க. எல் ஸ்கின் ஒத்துக்கிட்டால் எல் ஸ்கின் ரெகுலராக போடுங்க. எல் ஸ்கின் எவ்வளோ நாள் போட்டாலும் பெருசாக சைடு எஃபெக்ட் வராது. வெயிலில் போகக்கூடாது, மஞ்சள் பூசக்கூடாது. வெயிலில் போனீங்கன்னா கடவுளாலேயும் உங்களை கருப்பாக வெள்ளை ஆக்க முடியாது. மஞ்சள் பூசினீங்கன்னா கடவுளாலேயும் உங்களை வெள்ளை ஆக்க முடியாது. ஏன்னா மஞ்சள் வந்து வெயிலை உள்வாங்கிற தன்மை உள்ளது. மஞ்சள் பூசினீங்க அப்படின்னா வெயில் உள்வாங்கிரும், திரும்ப கருப்பாயிருவீங்க. சார் நான் மஞ்சள் போட்டுட்டு நான் வீட்டில் தானே சார் இருந்தேன்னு சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சன்லைட்டில் இருக்கிற அல்ட்ராவயலட் ஏ ரேஸ் அண்ட் பி ரேஸ் தான் இருக்கிறதுல டேமேஜிங். அல்ட்ராவயலட் ஏ ரேஸும் பி ரேஸும் நீங்கள் பேங்க் லாக்கருக்குள்ளே ஏறி உட்காந்தாலும் அங்கேயும் உள்ளே வந்துடும். அதனால் உங்களுக்கு கலர் ஆகணும் அப்படின்னா வெயிலில் போகக்கூடாது, மஞ்சள் பூசக்கூடாது, எல் ஸ்கின் போடுங்க, கூட க்ளோ ஸ்கின் போடுங்க, நல்லாக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே டாக்டர், நீங்கள் ஆக்சுவலி வந்து கையில் வந்து டெஸ்ட் பண்ணி வாங்க சொல்கிறீங்க இல்லையா, கையில் போட்டு பார்த்து. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பாடியில் இருக்க ஸ்கின்னும் ஃபேஸில் இருக்க ஸ்கின்னும் வேறு. அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஸ்கின் ஆடாமா கேட்குறேன். ஸ்கின்னே மொத்தம் 6 டைப் தான். ஃபஸ்ட்டு 2 டைப் வந்து அமெரிக்கன் ஸ்கின், ரொம்ப சென்சிட்டிவ். ஓகே. 3-4 இந்தியன், அதாவது ஏஷியன் ஸ்கின், 2க்கு மத்தியில். 5-6 நீக்ரோ ஸ்கின், டார்க் ஸ்கின். அவங்க வந்து சென்சிட்டிவே இருக்க மாட்டாங்க, ஸ்கின் வந்து சென்சிட்டிவிட்டே இருக்காது. 1 and 2 வந்து ஸ்கின் கேன்சர் அதிகம். 3 and 4ல் கேன்சரும் வராது, ஒன்றும் வராது, சன் அலர்ஜியும் வராது, ஒன்றுமே வராது. ஸ்ட்ராங் பீப்புள். 3 and 4 நமக்கு 2 நடுவில், இங்கிட்டும் வரலாம் அங்கிட்டும் வரலாம் நம்ம. ஓகே.
ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்கின் டைப்னா அது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஸ்கின் தான். இது மாதிரி அது மாதிரிலாம் கிடையாது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? குட் மார்னிங் மேம். கனிமொழி தர்மபுரியில இருந்து கால் பண்றேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். சொல்லுடாமா கனிமொழி. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தியா? சொன்னீங்கல்ல, குழுன்னு இருக்கேனம்மா. ஓகே டாக்டர். சார், இது ஆக்னிக்காக எனக்கு 6 மந்த் M+ அந்த டேப்லெட் சாப்பிட சொல்லியிருந்தீங்கல்ல சார். 5 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க சார். இன்னும் 1 மந்த் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணுமா, இல்ல 6 மந்த் கம்ப்ளீட் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிடலாமா? ஏமா, செவத்தில் பந்தை தூக்கி எறிஞ்சோம்னா திரும்ப ரீபவுண்ட் ஆயிரும். ஸ்லோவாக நிப்பாட்டணும். அது எப்படி நிப்பாட்டணும்னு சொல்கிறேன் பாரு. 1 மந்த்துக்கு அந்த மாத்திரையை 6 மந்த்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மாத்திரையை நிப்பாட்டிட்டு ஆயின்மெண்ட் மாத்திரம் ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூஸாக போட்டுட்டு டேப்லெட்டை 6 மந்த்ஸில் நிப்பாட்டிடணும். ஆயின்மெண்ட் ஏற்கனவே ஏசியன் ஆயின்மெண்ட் சொல்லியிருக்கேன். அந்த ஏசியன் ஆயின்மெண்ட்டை ரெகுலராக போடணும். 3 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டு அப்படி மெதுவாக ஒரு 3 to 4 மந்த்ஸில் நிப்பாட்டிடலாம். மாத்திரையை நிப்பாட்டுறது 6 மந்த்ஸ் கோர்ஸ். பட் மருந்து அந்த ஆயின்மெண்ட்டை கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணால் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. பட் ஆனால் பரு இப்போல்லாம் நான் 6 மாதம் தான் பொதுவாக புக்கினோட இது வந்து 6 மாதம்தான். புக்கில் வந்து 6 மாதத்துக்கு மேலே வைத்தியம் தேவையில்லைன்னு தான் இருக்குமா. பட் இருந்தாலும் 10க்கு ஒரு ஆள் 2 பேர் திரும்ப திரும்ப பரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஹார்மோனல் ப்ராப்ளம். அவங்களோட ஹார்மோன், அதாவது பீரியட்ஸ் டைம் வரக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள்னால பருக்கள் சில நேரம் திரும்ப திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த ஆயின்மெண்ட்டை மாத்திரமாவது ரெகுலராக போடணும். டேப்லெட்டை நிப்பாட்டிட்டு ஆயின்மெண்ட்டை மாத்திரம் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் திருச்சியில சுதா பேசுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சுதா. சார், எனக்கு 1 வருஷமா அரிப்பா இருக்குங்க சார். வாழ்க்கையில் இன்பமே சொரிதாம்மா. இருந்தாலும் தாங்க முடியலைங்க சார். இப்ப அரிப்பு மாத்திரை போடுறது வந்து வெயிட் ரொம்ப ஏறிடுச்சுங்க சார். என்ன மாத்திரமா போடுற? அது இப்ப வந்து இந்த டிஸ்பிரைடுன்னு 4M போட்டுட்டு இருக்கீங்க சார். என்ன மாத்திரமா? டிஸ்பிரைடு. சரி, அது போட்டால் குறைஞ்சிருதா? சரி, இந்த அரிப்பு தடிப்பாக வர்றது இதெல்லாமே அட்ரிகாரியா. அட்ரிகாரியா வந்து ஒன்று நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இல்லை நம்ம உபயோகப்படுத்துகிற துணி, இல்லை நம்மளோட சரௌண்டிங். இப்போ காட்டனாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க தூசியாக இருக்கலாம். என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சி அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட் பண்ணி அந்த அலர்ஜியை 6 மாதத்துக்கு அவாய்ட் பண்ணணும். 6 மாதத்துக்கு டேப்லெட் போடணும். 6 மாதம் கழித்து என்ன அலர்ஜி இருக்கோ அதை டீசென்சிட்டைஸ் பண்ணணும். இதுதான் ட்ரீட்மெண்ட். கண்டுபிடிக்கணும், 6 மாதம் வைத்தியம் பண்ணணும், 6 மாதம் கழித்து டீசென்சிட்டைஸ் பண்ணணும். அதாவது என்ன அலர்ஜி இருக்கோ அந்த அலர்ஜியை நம்ம வந்து அந்த அலர்ஜியிலேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த அலர்ஜியவே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணி அந்த அலர்ஜியிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இது வந்து டீசென்சிடைசேஷன் ப்ரோக்ராம். இந்த 1 இயர் அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பொதுவாக நான் பார்க்குறது 6 மாதத்துக்குள்ளே எந்த அலர்ஜி போகலையோ 60 வருஷத்துக்கும் போகாது. 6 மாதத்துக்குள்ளே போகக்கூடிய அலர்ஜி 60%, 40% அலர்ஜி வாழ்நாள் முழுவதும் இருக்கும். இந்த அலர்ஜி ஏன் சார் இப்படி இவ்வளோ நாள் முழுவதும் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் தண்ணி சுத்தம் இல்லை, சாப்பாடு சுத்தம் இல்லை, காற்று சுத்தம் இல்லை, 3ம் சுத்தம் இல்லை. அப்போ அலர்ஜி வந்துருச்சுன்னா இன்பமே சொரிதான். சொரிய இன்பம், சொரிஞ்ச பின் துன்பம். நீங்கள் என்ன செய்யணும், லீமாஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது, இதை டெய்லி போடுங்க. இதனால் வெயிட் ஏறாது. ஒன்று GRM ஆயின்மெண்ட் இருக்குது, அரிப்பு தடிப்பு வந்து அதை லைட்டாக தடவிக்கிடுங்க. லீமாஸை டெய்லி நைட்டு போடுங்க. சில நேரம் லீமாஸை லைஃப் லாங் போட வேண்டியிருக்கும், அது சொல்ல முடியாது. பட் பொதுவாக 6 மாதத்தில் 60% ஆட்களுக்கு போயிடும். இந்த அம்மாவுக்கு 1 இயர் இருக்குது. இந்த அம்மாவோட இது கரெக்டாக இருந்தால், அதாவது இந்த 1 இயர் இருக்குதுன்னு இவங்க சொல்கிறவங்கலாம் என்ன செய்வாங்கடாம்மா, அரிப்பு வந்தால் மாத்திரை போடுவாங்க, அரிப்பு வரலைன்னா மாத்திரை போட மாட்டாங்க. அப்போ வைத்தியம் இவங்களுக்கு என்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது, அரிப்பு என்றைக்கும் போகாது, சொந்தக்கார வியாதி ஆகி போயிடும், வாழ்நாள் முழுவதும் சொரிதான். ஒழுங்காக வைத்தியம் பண்ணிங்கன்னா 6 மாதத்தில் 60% குறையக்கூடிய வாய்ப்பு. ஒழுங்காக வைத்தியம் பண்ணலைன்னா வாழ்நாள் முழுவதும் சொரிய இன்பம். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம மழைக்காலங்களில் வரக்கூடிய சர்ம பிரச்சனைகளை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நம்ம மழைக்காலங்களில் வரக்கூடிய சர்ம பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக சோரியாசிஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதாவது சோரியாசிஸ்ங்கிறது ஒரு பரம்பரை சொத்து. பிள்ளைங்களுக்கு வீடு, பணம், நகை எல்லாம் கொடுத்துட்டு போகிற மாதிரி சோரியாசிஸையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இல்லை அவங்க அம்மா அப்பா யாராவது. சோரியாசிஸ்ன்னு சொன்னோன்னே பேஷண்ட்டை உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்காம்மா? யாருக்கு இல்லை. தாத்தா பாட்டிக்கு யாருக்கு இருக்கா? இல்லை. அவங்களுக்கு முன்னாடி யாருக்கு இல்லை சார், எனக்கு மாத்திரம் தான் சார் வந்திருக்கு அப்படிம்பாங்க. அதாவது சடப்பா. அது என்ன அவங்களோட இது அப்படின்னு கேட்டால், சோரியாசிஸ்ன்னு சொல்லியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு மனதளவில் டாக்டர் வந்து அடுத்த கேள்வி இது தான் கேட்பார் அப்படின்னு. நாங்கள் எப்படி இருப்போம் தெரியுமா? நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இது பரம்பரை வியாதி தான் எங்களுக்கு தெரியும், சும்மா கேட்குறது தான். இது வந்து தோல் வந்து அதிகமாக வளரக்கூடிய ஒரு கண்டிஷன். இது வியாதி இல்லை. இப்போ சோரியாசிஸ் இருக்கவங்கள நம்ம கை கொடுக்குறோம், சோரியாசிஸ் மேலே நம்ம கை வைக்கிறோம், யாருக்கும் பரவாது. தோல் வந்து அதிகமாக முளைக்குது. அதிகமாக முளைக்குதுன்னா பொதுவாக மேல் தோல் 28 நாளைக்கு ஒரு தடவை முளைக்கும். கீழ்த்தோலும் மேல் தோலும் சேர்ந்து 58 நாள், 60 நாள், 70 நாளைக்குள்ளே ஒரு தடவை முளைக்கும். அதாவது 50 நாள்லேருந்து 70 நாள் வரைக்கும். பட் மேல் தோல் வந்து 28 நாளைக்கு ஒரு தடவை முளைக்கும், பாம்பு சட்டையை கழட்டி கீழே போடுற மாதிரி. இந்த 28 நாளில் வளர வேண்டிய தோல் 4 நாளில் முளைச்சிட்டா அதுதான் சோரியாசிஸ். அதாவது 28 நாளில் வளர வேண்டிய தோல் 4 நாளில் வந்தால் சோரியாசிஸ். அப்போ இது வியாதியே இல்லை, தோல் கொஞ்சம் அதிகமாக முளைக்குது, 7 மடங்கு அதிகம் முளைக்குது. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த 7 மடங்கு அதிகமாக முளைக்கிறதுக்காக இது கீழே இருக்கிற எலும்பை தின்னுபிடும். அதுதான் பிரச்சனை. ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும். இந்தியாவில் 72% முட்டு வலி, 72% ஆர்த்ரைட்டிஸ், 72% முடக்கு வியாதி, எல்லாத்துக்கும் காரணமே சொரியாசிஸ் தான். இது சொரியாசிஸ்னால் யாருக்குமே தெரியாது. அதாவது தலையில் செதிலாக இருக்கும். இவங்க பொடுகுன்னு நினச்சிக்கிட்டு பொடுகுக்கு ஷாம்பை போட்டுக்கிட்டு எதையாவது ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. முடக்கு வியாதி வரும்போது தான் அந்த முடக்கு வியாதி டாக்டர் ஊசி போட ஆரம்பிப்பார். அவரும் சொரியாசிஸை பார்க்கல, முடக்கு வியாதிக்கு மருந்து போட ஆரம்பிச்சோன்னா இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் கூட ஆரம்பித்து உடம்பெல்லாம் பரவ ஆரம்பிச்சோன்னா இது என்னடா புதுசாக வருது அப்படின்னு பார்த்தா இதுதான் சொரியாசிஸ். அப்போது தலைக்குள்ளே செதிலாக வருது, தலைக்குள்ளே பொடி பொடியாக வந்தால் பொடுகு, தோலாக பிஞ்சிக்கிட்டே போகுதுன்னா சொரியாசிஸ். உடம்புல எங்கேயாவது சில்வர் ஸ்கேல்ஸாக வருது அப்படின்னா சொரியாசிஸ். அரிப்பு இருக்கும், ரெட் கலராக இருக்கும், சொரிஞ்சும்னா சில்வர் மாதிரி செதிலாக வரும், தோலை பிச்சுக்கிட்டே இருக்கலாம். கையில் வரலாம், கால் பாதங்களில் வரலாம், முட்டியில் வரலாம், கை முட்டியில் வரலாம், தலைக்குள்ளே வரலாம். இப்படி வந்தால் அது சொரியாசிஸ். இந்த சொரியாசிஸ்னோட இது 100% நாட் க்யூரபிள், 100% கண்ட்ரோலபிள். 100% நாட் க்யூரபிள்னு சொன்ன உடனே, இப்போ நான்லாம் என்கிட்ட பேஷண்ட் வந்தோடனே வேலை சொல்லிடுவேன், எப்போ இது க்யூரே கிடையாது, நீ நானும் சொந்தம், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நீ என்னை பார்க்கணும், நீ உயிரோடு இருக்க வரைக்கும் ஒரு ஸ்கின் டாக்டரை பார்க்கணும், முடிவு இல்லை, வரும் போகும். மழைக்காலங்களில் இது கூடும், வெயில் குறைவாக இருக்கிற காலங்களில் கூடும், குளிர்காலங்களில் இது கூடும். வெயில் வந்தால் வர ஆரம்பிச்சோன்னா நல்ல சுல்லுன்னு வெயில் ஆரம்பிச்சோன்னு குறைஞ்சிரும். அப்போ இந்தியாவில் ஒரு 3 மாதத்துக்கு இது ரொம்ப கூடும், 9 மாதம் குறையும். 3 மாதம் கூடும், 9 மாதம் குறையும். சொரியாசிஸுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 100% கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வைத்தியம் இருக்குது. ஆனால் அந்த 100% கண்ட்ரோல் பண்ணுற வைத்தியம் பேஷண்ட் வந்து கிளியராக ரெகுலராக சாமி கும்பிட்ற மாதிரி நினச்சி வைத்தியம் பண்ணால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. இதுக்கு மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை போடணும். இந்த மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை வந்து கேன்சருக்கு போடுற மாத்திரை. இதனோட ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் லிவரை பாதிக்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு 6 வாரம் தொடர்ந்து கொடுப்போம், அப்புறம் நிப்பாட்டுவோம், திரும்ப ஒரு 6 வாரம் கொடுப்போம், நிப்பாட்டுவோம், இப்படியே தான் போகணும். லிவரை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு லிவர்னோட இதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மீத்தோட்ரெக்சைட் போட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே பாதிப்பு இல்லை. மீத்தோட்ரெக்சைட் தான் இருக்கிறதுலையே சேஃபஸ்ட். முடக்கு வியாதி வந்துருச்சு, சொரியாசிஸ் அப்புறம் தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சைக்ளோஸ்போரின்னு ஒரு மாத்திரை இருக்குது, அதை கொஞ்சம் ரெகுலராக போட்டோம்னா கண்ட்ரோல் ஆயிரும். எல்லாருமே கண்ட்ரோலபிள் தான், க்யூரபிள் இல்லை. க்யூரபிள் இல்லைன்னு சொன்னோடனே ஏதாவது ஒரு வைத்தியத்துக்கு போய் லேகியத்தை சாப்பிட்டேன், மண்ணெண்ணெயை தடவினேன், புண்ணாக்க தேய்ச்சேன், இந்த வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. செஞ்சுட்டு உடம்பெல்லாம் சொரியாசிஸ் வந்துருச்சுன்னா
அது எரித்ரோடெர்மான்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருச்சுன்னா அந்த எரித்ரோடெர்மாவில் அதாவது இந்த சொரியாசிஸ் வந்து தூங்குற புலி அதை அடித்து எழுப்பிட்டோம்னா கடித்து குதறிப்பிடும். சொரியாசிஸை அமைதியாக ஒன்றும் இல்லை, நமக்கு தோல் சும்மா அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு, நம்ம வந்து இதை க்யூர் பண்ணிடணும்னு நினச்சி எதையாவது வில்லங்கம் பண்ணோம்னா இருக்கிறத காம்ப்ளிகேட் பண்ணி பிரச்சனையாக்கி நாளைக்கு நம்ம உயிருக்கே பாதகம் ஆயிடக்கூடாது. நான் இப்படி நிறையா பேஷண்ட் பார்த்துருக்கேன்னா எல்லா பக்கமும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. வாங்க சொரியாசிஸை க்யூர் பண்ணிடுவோம், நாங்கள் சொரியாசிஸை இந்த வைத்தியத்தில் க்யூர் பண்ணிடுவோம், ஆங்கில வைத்தியத்தில் க்யூர் பண்ண முடியாத வியாதிகள் எல்லாம் நாங்கள் க்யூர் பண்ணிடுவோம். ஆங்கில வைத்தியத்தில் க்யூர் பண்ண முடியாததுன்னு நம்ம சொல்கிறதே ஜெனட்டிக், அவன் கொடுத்ததுங்க. மேலே இருக்கிறவன் ஸ்டாம்ப் போட்டு அனுப்பியிருக்கான். ரத்னவேலுக்கு சொரியாசிஸ் அப்படின்னு சொன்னால் ரத்னவேல் காலமெல்லாம் சொரியாசிஸோட தான் இருக்க முடியும். ரத்னவேலுக்கு சொரியாசிஸை க்யூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் சில மடத்தனமான வைத்தியங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படின்னா ஸ்டீராய்டு கொடுத்துட்றாங்க, டெம்பரரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். சார் நான் அந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போனேன், என்ன அருமையாக எனக்கு சரி பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் நல்லா இருந்தால் போதுங்க. ஏன்னா நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. 3 வருஷம் கழித்து அந்த சொரியாசிஸ் 10% ஸ்கின் இன்வால்மெண்ட் இருந்தவங்க 90% ஸ்கின் இன்வால்மெண்ட்டோடு வருவாங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது. இதனால தான் வந்துச்சுன்னா அவனுக்கும் தெரியாது. தயவு செஞ்சு தூங்குற புளியை எழுப்பி விட்டு கடிபற்றாதீங்க, உயிர் போயிடும். ஒன்றுமே இல்லாததை நீங்களே காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. சாதாரண ஒரு பிரச்சனை, தோல் கொஞ்சம் அதிகம் முளைக்குது, ஆயின்மெண்ட் மாத்திரை போட்டு 100க்கு 100% கண்ட்ரோல் பண்ணிடலாம். தோலில் வரக்கூடிய 90% வியாதிகள் குணப்படுத்த முடிவதில்லை. தோல் வியாதின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா 10க்கு 9 வியாதி. நீங்கள் டாக்டரை லைஃப் லாங் பார்க்கணும். ஸ்கின் டாக்டர், ஒரு டாக்டரை பிடிக்கலன்னா இன்னொரு ஸ்கின் டாக்டரை பிடிங்க, இன்னொரு ஸ்கின் டாக்டரை பிடிக்கலன்னா அடுத்த ஸ்கின் டாக்டரை பிடிங்க, சுற்றுங்க. பட் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது மாறி போய் வில்லங்கம் பண்ணிடாதீங்க. ஓகே டாக்டர், இப்போ எரித்ரோடர்மா சொன்னீங்கல்ல, அது உயிர் போகிற அளவுக்கு? ஆமாடா, அதாவதுமா எரித்ரோடெர்மாங்கிறத ஸ்கின்னு முழுக்க 90% தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கிற வியாதி. அதாவது 10% 15% தான்டா இருக்கும் பொதுவாக சொரியாசிஸ். அது உடம்பூரம் போயிடுச்சுன்னா 90% போயிடுச்சுன்னா அந்த தோல் உரியறதோடு சேர்த்து உடம்புல இருக்க எல்லா சத்தும் வெளியே போயிடும். ஒன்று, தோல் வந்து உரியறதுக்காக ரத்தம் பூரா தோலுக்கு வர ஆரம்பிச்சிடும், ஹார்ட்டுக்கு ரத்தம் குறைஞ்சி போயிடும். ஹை அவுட்புட் கார்டியாக் ஃபெயிலியர். நீங்கள் எங்கெல்லாம் கொண்டு போயிடுறீங்க பாரு, இருக்கிறத வில்லங்கம் பண்ணிடுறது. சொரியாசிஸ் வரும், இந்த வேப்பலையை தடவுறேன், அதை தடவுறேன், இதை தடவுறேன், எதையாவது தடவி அதை இரிட்டேட் பண்ணி மொத்தத்தையும் ஆக்கிடுறது. நீங்கள் தயவு செஞ்சு கையையும் காலையும் வச்சு சும்மா வச்சுக்கிட்டு இருந்தாலே 90% அதுவாக அமைதியாக போயிடும். ஓகே, பொதுவாக இது எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்டது. டாக்டரை நீங்கள் பார்க்கலைனாலும் பரவாயில்லைங்க, பேசாமல் வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் கண்டதை தடவாதீங்க. இது சும்மா அவர் வாட்டுக்கு சொல்லுவார், நம்ம சும்மா தடவும் அப்படின்னு தடவி இருக்கிறத காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. நான் இப்படி ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 18 வயசு 19 வயசில் ஒரு பொண்ணை இழந்திருக்கேன். அப்படி வெறும் சொரியாசிஸாக வந்த பொண்ணு, நான் சரியாகாது, இந்த ஆயின்மெண்ட்டை கையில் போச்சுக்கிடுங்க, இதை போடுங்க அப்படின்னு சொன்னால் சரியாகாதுன்னு சொல்லிட்டாருன்னு போய் எங்கேயோ கொண்டு போய் எதையோ பண்ணி வில்லங்கம்மாக்கி கடைசியாக திரும்ப என்கிட்ட கொண்டாந்து அட்மிட் பண்ணும்போது ஒன்றும் செய்ய முடியல. அதனால் சாதாரண ஒரு பிரச்சனையை காம்ப்ளிகேட் பண்ணிடக்கூடாது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என் பேர் கார்த்திகேயனுங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பெங்களூர்லேருந்து. டாக்டர் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கார்த்திகேயன். யா, சாரி சார். நல்லா இருக்கேன் கார்த்திகேயன். ஓகேங்க சார். ஆக்சுவலி எனக்கு என்ன ப்ராப்ளம்னா சார், நான் குளிச்சுட்டு வரும்போது இந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார், அந்த கண்ணா இருக்கு இல்லைங்களா, கண்ணு கீழே அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒயிட் ஆயிடுது சார். குளிச்சுட்டு வந்தால் தான்? குளிச்சுட்டு வந்தா மட்டும் அந்த ஸ்கின்ல அந்த சோப் அப்ளை பண்ணும் போதோ சரிங்க, முடிச்சுட்டு வரும்போது நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல மட்டும் ஒயிட் கலர்ல ஆயிடுதுங்க. சரி, மறுபடியும் அது நான் கொஞ்சம் பண்ணணும்னா, கிளியர் பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணாதான் கொஞ்சம் கியூர் ஆகுதுங்க. ஆயின்மெண்ட் நீங்கள் இது குளிக்கலைன்னா? இல்ல, குளிக்கலைன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லை. குளிச்சா கூட ப்ராப்ளம் வருது இப்படிலாம்? என்ன வித்தியாசமா இருக்கீங்களே கார்த்திகேயன். இல்ல, அந்த கண்ணத்துக்கிட்ட மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைட்டா அந்த ஒயிட் கலர்ல தேமல் மாதிரி வர ஆரம்பிக்குது. சரி, தேமல் இல்ல,
பிம்பிள்ஸ் கிடையாது ஆக்சுவலி. சரி. அந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு சின்ன சின்னதா டாட் டாட்டா ஒயிட் கலர்ல இந்த ஸ்கின் வந்து உரியிற மாதிரி சரி இருக்குதுங்க. அதே மாதிரி ஷேவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பிளைட் போடுறோம் பாத்தீங்களா, ஆமாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா அது எஃபெக்ட் கொடுக்குது. சரியா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளியா. இதெல்லாம் வெறும் ட்ரை ஸ்கின். ஏன்னா அந்த ட்ரை ஸ்கின்னை தான் அவர் குளிச்சா வருது, குளிக்காட்டினா வரல அப்படிங்கிறது எல்லாமே. குளிச்சா என்ன ஆகுண்டாமா, பொதுவாக ஸ்கின் வந்து வெட்டாக ஆரம்பித்தோடனே மேல் தோல் லைட்டாக உரியிற மாதிரி இருக்குண்டாமா. இது வந்து எங்கேயுமே உண்டானது பாரு. நீ எதையுமே கையை கொண்டு போய் தண்ணிக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஸ்கின் எல்லாம் ஊத ஆரம்பிச்சிடும். ஊத ஆரம்பிச்சுன்னா லைட்டாக உரிய தெரிஞ்சு அது ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. இவர் செய்ய வேண்டியது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். டெய்லி நைட் படுக்கும்போது மாய்ஸ்ட், அது நல்லா முகத்தில் தான் வருதுன்னா முகத்தில் மாத்திரம் போடுங்க. கை காலில் வந்தால் கை கால்லையும் போடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் வராது. இது வியாதி இல்லை, இது நார்மல். அதாவது உங்கள் ஸ்கின் கொஞ்சம் சென்சிட்டிவ்னு வச்சுக்கிடுங்களா. இதில் சோப்புனால் அலர்ஜி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வரலாம். பட் சோப்புனால் வரக்கூடிய அலர்ஜி வந்து பர்மனெண்ட்டாக நிற்கும்னா ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் இல்லாமல் போகாது. அப்போ சோப்புனால் வரக்கூடியது வெள்ளை வெள்ளையாக சின்ன சின்ன தடிப்பாக வரலாம். அந்த படை வந்து நம்ம ஒரு ஆயின்மெண்ட் போட்டால் போயிடும். சோப்பை மாற்றணும்னா சரியாக போயிடும். உங்களோடது வெறும் ட்ரை ஸ்கின், வியாதி இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் மாய்ஸ்சரைசர் போடுங்க போயிடும். இதை பற்றி நீங்கள் போய் எதையா போய் தேமல்னு சொல்லி வைத்தியம் பண்ணுறது, அதுக்காக குளிக்காமல் இருக்கிறது தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. குளிக்காமல் விட்டிங்கன்னா மொத்தம் போயிடும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நான் தனிகைவேல் பேசுகிறேன், திருவொற்றியூர்லேருந்து. டாக்டர் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் தனிகவேல். சார் நான் வந்து இப்போ H1 யூஸ் பண்ணேன். என்னதுங்க? H1 க்ரீம். சரிங்க. ஆயின்மெண்ட். ஸோ அது வந்து இப்போ ரெகுலர் பண்ணலாமா, அதான் என்னோட கேள்வி. அதாவதுங்க, நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க. சொல்லுங்க சார். கலர் ஆகிற வரைக்கும் போடுங்க. ஓகே. கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க. அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் போடுங்க. அப்புறம் விட்டுருங்க. கலர் ஆற வரைக்கும் கட்டாய தேவை. இப்போ லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம், அவங்களுக்கு கடைசி வரை அட்ராக்டிவாக இருக்கணும். அதுக்காக கொஞ்ச நாள் கூடுதல் போடுங்க. அப்புறம் ஆம்பளைங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரீசனபிள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சுன்னா மெயின்டெனன்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெயிலில் போகாமல் இருக்கணும். கண்டமணிக்கு எதையாவது கெமிக்கல் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கனாலே அது மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஹைட்ரோக்யூனான் அந்த H1ஓட இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடு எஃபெக்ட் இல்லாமல் எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு எஃபெக்ட் வருதுன்னா அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். பட் நமக்கு எஃபெக்ட் எது முக்கியமோ அந்த எஃபெக்ட்டுக்காக நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் வந்த உடனே நம்ம ட்ராப் அவுட் பண்ணிட்டோம்னா அந்த சைடு எஃபெக்ட் குறைஞ்சிரும். அந்த எஃபெக்டை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். நான் கலராக்கி கொடுத்துருவேன், கலரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நான் கலராக்கி கொடுத்ததுக்கப்புறம் மொட்டை வெயிலில் போய் 15 நிமிஷம் நிற்பேன், நான் மொட்டை வெயிலில் ஊற சுற்றுவேன், மொட்டை வெயிலில் கிரிக்கெட் விளையாடுவேன்னா அது கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ மெயின்டெனன்ஸ் வந்து நல்ல சன்ஸ்க்ரீனை ரெகுலராக போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கலர் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். H1 நீங்கள் கலர் ஆகிற வரைக்கும் போடுங்க. அப்புறம் ஸ்லோவாக விடுறது டக்குன்னு விடாதீங்க. டேப்பர் பண்ணுறது ஸ்லோவாக டேப்பர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து துர்கா தேவி பேசுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே. ஹலோ டாக்டர். சொல்லுங்கள் துர்கா. உங்களுடைய ரொம்ப பெரிய ஃபேன் சார். இவ்வளோ பெருசு இருப்பீங்களா? ஐயோ. ஓகே சார். சொல்லடாமா. பிம்பிள்ஸ் வந்து அப்படியே பிளாக் மார்க்ஸ் மாதிரி ஆயிடுச்சு ஃபேஸ்ல. உனக்கு வயசு என்னம்மா? 23 சார். கல்யாணம் ஆயிட்டா? இல்ல. எப்போ கல்யாணம்? இல்ல, இப்பதான் பாத்துட்டு இருக்காங்க. எப்போ கல்யாணம்? பாத்துட்டு இருக்காங்க அலைன்ஸ் இப்பதான். மண்டை, நான் கேட்குறதுல விஷயம் இருக்குது. எப்போ கல்யாணம்னா நான் அந்த வைத்தியத்தை கரெக்டாக சொல்லுவேன், அதுக்கு தான் கேட்டேன். அதுக்காக தான் சார் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு கிளியர் ஆன பிறகு பண்ணலான்ட்டு. ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. அதாவது பருவத்தில் வருவது பருவ தொடாமல், பருவோட விளையாடாமல், பருவ கித்தார் வாசிக்காமல், பருவ அமுக்கி பார்க்காம, பருவோட ரிசர்ச் பண்ணாமல் சும்மா இருந்தால் சாதாரணமாக போயிடும். கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 இந்த பருவ தான் நமக்கு பொதுவாக வைத்தியம் பண்ண வேண்டியது. வைத்தியம் பண்ணுறது வந்து 6 மாதம் கண்டினியூஸாக வைத்தியம் பண்ணணும். தழும்பு விட்டு போகக்கூடிய பரு, பிக்மெண்டேஷன் விட்டு போகக்கூடிய பரு, அதாவது கருப்பாக மாறக்கூடிய பரு, இல்லை சின்ன சின்ன பள்ளம் விட்டு போகக்கூடிய பருவுக்கு 6 மாதம் ட்ரீட்மெண்ட். பட் 6 மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாத்திரைகள் வந்து சைடு எஃபெக்ட் அதிகம் உள்ள மாத்திரைகள். குழந்தை உண்டாகக்கூடாது. கல்யாணம் பண்ணலாம்,
குழந்தை உண்டாகக்கூடாது. குழந்தை உண்டானால் குழந்தைக்கு பாதிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ 6 மாதம் நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, உங்களுக்கு பள்ளம் வருது அப்படின்னா ஐசினா அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது. இந்த ஐசினாவை 6 மாதம் தொடர்ந்து போடணும். 20 மில்லிகிராம் டேப்லெட் கூட சேர்த்து M+100 6 மாதம் டெய்லி நைட். ஆயின்மெண்ட் வந்து ACN-H1 இது ரெண்டையும் கலந்து ஃபுல் ஃபேஸ் ராத்திரி போட்டு படுத்திங்கன்னா பிக்மெண்டேஷன் போயிடும். உதடு வெடிக்கும், வேஸ்லின் தடவிக்கிடுங்க. உதடு வெடித்தா மாத்திரை நல்லா வேலை பார்க்குது. 6 மாதம் தொடர்ந்து பண்ணணும். 6 மாதத்தில் மாத்திரையை நிப்பாட்டிடணும். ஆயின்மெண்ட்டை மாத்திரம் கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூ பண்ணிங்கன்னா மொத்தம் அந்த வந்த கருப்பும் குறைஞ்சிரும், ப்ளஸ் பள்ளமும் குறைஞ்சிரும். பள்ளம் வந்துச்சுன்னா பொதுவாக 90% வந்து போகிறதில்ல, ஒரு 50 to 60% குறையும். கம்ப்ளீட்டாக போகிறதில்ல, குறையும். பிக்மெண்டேஷன் வந்து 100க்கு 100% போயிடும். நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் இந்த ஐசினாவை மாத்திரம் விட்டுருங்க. ACN-H1 ஆயின்மெண்ட் ரெகுலராக போடுங்க. M+100 போடுங்க. கூட சேர்த்து க்ளோ ப்ளஸ் டேப்லெட் டெய்லி நைட் போடுங்க. நல்ல ஃபேராகவும் ஆயிடுவீங்க, பருவும் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாத்திரையை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனால குழந்தை உண்டாகிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. குழந்தை உண்டாக போகிறோம், கல்யாணம் பண்ண போகிறோம், 6 மாதத்தில் கல்யாணம், 6 மாதம் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கேப் இல்லை அப்படின்னா அந்த ஐசினா டேப்லெட்டை மாத்திரம் போடக்கூடாது. அது வந்து ரெட்டினாய்ட்ஸ், கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்கும். நான் குழந்தை உண்டாக மாட்டேன் அப்படின்னா தைரியமாக போடலாம். இருக்கிறதுலே ட்ரெமெண்டஸ் அருமையான மாத்திரை. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், அடுத்ததாக கரப்பான் பற்றி சொல்லுங்கள். கரப்பான் காலம்பூரா இருப்பான், வருவான் போவான், கழுத்தே இருப்பான், உங்கள் கழுத்தே இருப்பான், என் கழுத்தே இருப்பான், முடிவில்லா தொடர்கதை. கரப்பான் வந்து குழந்தைங்களில் வர்றது வந்து ஏட்டோபிக் எக்ஸிமா. முகத்தில் வெள்ளை வெள்ளையாக வரும், தடிப்பாக சிவப்பாக வரும், கை காலில் கூட தடிப்புகள் வரலாம். அம்மா அப்பாவுக்கு ஆஸ்மா, தாத்தா பாட்டிக்கு ஆஸ்மானா குழந்தைங்களுக்கு தோலில் வர்ற ஆஸ்மா ஏட்டோபிக் எக்ஸிமா. முடிவில்லை, 12 வயசு வரைக்கும் வரும் போகும், வர நேரம் வைத்தியம் பண்ணிவிடணும், போகிற நேரம் விட்டுற வேண்டிதான். பெர்மனன்ட் க்யூர் கிடையாது. கொஞ்ச நாளில் நாளடைவில் குறைஞ்சிரும் குழந்தைங்களுக்கு அந்த வேகம். பெரியவங்களுக்கு காலில் பொதுவாக வர ஆரம்பிக்கும், வேறு எங்கேயும் உடம்புலையும் வரலாம், கையிலையும் வரலாம். சொரிஞ்சால் தண்ணி வந்தால் கரப்பான், சொரிஞ்சால் தண்ணியாக வந்தால் கரப்பான், சொரிஞ்சால் தோலாக வந்தால் சொரியாசிஸ். ரெண்டுமே க்யூரபிள் இல்லை, ரெண்டுமே கண்ட்ரோலபிள். சொரியாசிஸ் ஜெனட்டிக், இதுவும் ஜெனட்டிக் தான், பட் இது அலர்ஜி. இது ஒன்றும் பெருசாக பாதகம் ஒன்றும் பண்ணாது. சொரியாசிஸ் வைத்தியம் கட்டாயம் பண்ணணும், இது வைத்தியம் கட்டாயம் பண்ணணும்னு இல்லை, வேணும்னா நல்லா சொரிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கலாம். ஆயின்மெண்ட் வந்து GRM ஆயின்மெண்ட் போட்டோம்னா கண்டெயின் ஆயிரும், க்யூர் ஆகாது. வர நேரம் போடணும், போகிற நேரம் விட்டுற வேண்டியது, முடிவில்லா தொடர்கதை. ஓகே டாக்டர், அடுத்தது அமைலாய்டோசிஸ், கரெக்டாக சொல்லிட்டேனா? அமைலாய்டோசிஸ், அது அந்த அமைலாய்டோசிஸ்ங்கிறதுமா முதுகில், காலில், கையில், இப்படி நிறைய பேருக்கு இப்போ பர்டிகுலராக பெண்கள், சார் என் தோல் கருப்பாகிக்கிட்டே போகுது, இப்போ திடீர்னு முதுகில் கருப்பாக இருக்குது, கை காலில் கருப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. ஏம்மா நார் வச்சு தேய்ச்சியா குளிக்கும்போது அப்படின்னு கேட்டோம்னா, சார் நான் அதெல்லாம் நாரெலாம் தேய்க்க மாட்டேன். வேறு என்னம்மா தேய்ப்ப? சும்மா ஒரு ஸ்க்ரப்பு போடுவேன் சார். ஸ்க்ரப்பு நார் இல்லையா, ரெண்டும் ஒன்று தானம்மா. சொரக்கா தேய்ப்பியா? சொரக்கா தேய்ப்பேன் சார். சொரக்கா தேய்ப்பாங்க, நாரை வச்சு தேய்ப்பாங்க, நெட்டை வச்சு தேய்ப்பாங்க, கயரை வச்சு தேய்ப்பாங்க. நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது, அப்பா நீ இதெல்லாம் தேய்க்கிறதுக்கு பதில் பேசாமல் கடப்பாரை, கத்தி, அருவா இதை வச்சு சொரிஞ்சிரு தோலை. தோலே இல்லைன்னா உனக்கு வியாதியே வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவேன். கேட்க மாட்டாங்க. கடைகளில் எந்த கடைகளில் போகணும்னாலும் கூடு கூடாக தொங்குது. கூடு கூட என்னமோ தூக்கணாங்குருவி கூடு மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்னடா தூக்கணாங்குருவி கூடு மாதிரி இருக்குன்னா, இல்லை சார் பொம்பளைங்க தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வாங்குறாங்க சார் அப்படிங்காங்க. இந்த தேய்ச்சி குளிக்கிறது தோல் மேலே தேய்க்க தேய்க்க தோல், செத்துப்போன தோல் படிவம் மாதிரி உள்ளே ஃபார்ம் ஆகி அமைலாய்டோசிஸ்னு ஒரு வியாதி ஆயிரும்.
இது வந்துருச்சுன்னா அதை விட்டா தான் போகும். இந்த நார் வந்து 5 ரூபா. இந்த நார்னால் வரக்கூடிய அமைலாய்டோஸை வைத்தியம் பண்ணுறதுக்கு 50,000 ரூபா. மூளையாக இருக்கணும். 5 ரூபா பண்ணுற கூத்து வேணுமா, இல்லை 50,000 ரூபா நான் செலவழிக்கிறதுக்கு ரெடியா? இல்லை சார், நான் குளிக்கும்போது சார் அதெல்லாம் தேய்ச்சா தான் சார் போகுது. ஏம்மா, எருமை மாடுக்கு தாம்மா நாரை வச்சு தேய்க்கணும், எருமை மாடுக்கு தாம்மா கயரை வச்சு தேய்க்கணும், எருமை மாடுக்கு தாம்மா நெட்டை வச்சு தேய்க்கணும். தயவு செஞ்சு இதை தேய்க்காதீங்கம்மா. இதை விட்டிங்கன்னா தாம்மா போகும். மருந்து இருக்குது, அழகாக போயிடும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, 15 வருஷம் இந்த நாரை வச்சு தேய்ப்பாங்க. நம்மள்கிட்ட வந்து உட்காந்தோடனே மருந்து நம்ம எழுத ஆரம்பிச்சோன்னே, சார் 15 நாளில் போயிடும்ல சார் அப்படிம்பாங்க. ஆமாம்மா, நீ 15 வருஷம் தேய்ப்ப, நான் 15 நாளில் சரி பண்ணிடுவேன். நான் மந்திரவாதி, சூம்னு பூராத்தையும் திணீர் அடித்தோடனே போயிடுமா? அது எப்படி? அப்போ எவ்வளோ நாள் சார் ஆகும்? ஏம்மா, ஒரு புல்லை பறக்கிறதுக்கு எவ்வளோ நாள்மா ஆகும்? 10 மாதம் ஆகும். அதே மாதிரி ஆகுமா? இது வந்து உடனே போகக்கூடியது இல்லை. அப்போ குசும்பு, தேவையில்லாத சேட்டை, இதெல்லாம் வேணுமா? சோப்பு இருக்குது, அழகாக சோப்பை தேய்ச்சிட்டு குளிங்க. அதை விட்டுவிட்டு நான் இதை வச்சு தேய்க்கிறேன், அதை வச்சு தேய்க்கிறேன்னு தேய்ச்சிவிட்டு 15 நாளில் போகணும்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இது பொதுவாகவுமே எல்லாரும் கேட்குற கேள்வி. 15 வருஷம் வியாதி இருக்கும், 100 வருஷம் வியாதி இருக்கும், இங்கே வந்து உக்காந்தோன்னே 10 நாளில் சரியாக போயிடணுமாங்க. ஏற்கனவே தோல் வியாதியை ஒன்றையுமே சரி பண்ண முடியறதில்ல. இதில் 15 நாளில் சரியாக போமான்னு கேட்டால் எனக்கு அப்படி கோவம் தலைதிரிக்க வரும். ஏம்மா, நாரை தேய்க்கிறப்ப மூளை இல்லை அப்படிம்பேன். அதோடு பேசாமல் அடங்கிடுவாங்க. ஸோ 5 ரூபா தான் நார். அதனால் வரக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு 50,000 ரூபா. தயவு செஞ்சு இந்த நார் தேய்க்கிறத விட்டுருங்க. நார் எருமை மாட்டுக்கு தேய்க்கிறதுங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. எருமை மாடு மண்ணுக்குள்ளே உருளும், சாக்கடை தண்ணியில் குளிக்கும். அந்த சகதியை எடுக்கிறதுக்காக நார் வச்சு தேய்ப்பாங்க. நம்ம ஒன்றும் சகதிக்குள்ளே குளிக்கிற ஆள் இல்லை. நம்ம தோலை அதை பண்ணாதீங்க. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் சென்னையிலேருந்து ஹேமந்த் பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்கள் ஹேமந்த். சார், தலையில ரவுண்டாக பூச்சி வெட்டு மாதிரி வந்திருக்கு டாக்டர். அது உங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். 6 மந்த் ஆயிடுச்சு. அது சரியாகும்னு சொன்னீங்க. ஆனா தழும்பு மாதிரி இருக்கு டாக்டர். அது இன்னும் போவே இல்லை டாக்டர். அரிப்பும் அப்படியே தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஊசி போட்டிங்களா யார்ட்டையாவது? இல்ல டாக்டர், அதெல்லாம் எதுவும் பண்ணல டாக்டர். இது ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் தானே இது? இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? இல்ல டாக்டர், இல்ல சரியாவே ஆகல டாக்டர். இது அப்படியே தான் இருக்கு. இல்லை தம்பி, இதுக்கு முன்னாடி இதை மாதிரி வந்திருக்கா? முன்னாடிலாம் வந்தது இல்லை டாக்டர், இப்பதான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? ஆமா டாக்டர், உங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். 6 மந்த் ஆகுது. ஓ, சந்தோஷம். இங்கே பாருங்கள், அதாவது இந்த அலோபேஷியா ஏரியேட்டா பொதுவாக 5 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே சரியாயிரும். அலோபேஷியா ஏரியேட்டாக்கு காரணம் முடியினோட வேரை எதிர்த்து நம்ம அணுவை சண்டை பிடிக்குது. முடியெல்லாம் செத்து போயிடுது. இந்த முடியினோட வேரை எதிர்த்து நம்ம அணு எதுக்காக சண்டை பிடிக்குது? ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? ஏன் இந்த எதிர்ப்பு சக்தி சண்டை வருது? ஆட்டோ இம்யூனிட்டி ஏன் வருது? பொதுவாக ரொம்ப டென்சிவ். இப்போ நான் பேஷண்ட்டை கேட்பேன், எப்போ கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பேன். ஆமாம் சார் ஆயிடுச்சு சார் அப்படிம்பாங்க. எத்தனை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிம்பேன். 1 தான் சார் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு கல்யாணம் ஆனதுக்கு இவ்வளோ பூச்சி வெட்டாடாமல் கேட்பேன். ஏன்னா அது பூச்சி வெட்டு கிடையாது, சிந்தனை வெட்டு. ரொம்ப டென்சிவ் ஆனால் தான் இந்த மாதிரி ஆகும். 5 கல்யாணம் பண்ணவன், 6 கல்யாணம் பண்ணவன் நொந்து நூடுல்ஸ் ஆகி இந்த தலையில் பூரா பூச்சி வெட்டு வரும் அப்படின்னு ஒரு தியரி. அதாவது இந்த பூச்சி வெட்டுக்கு காரணம் சிந்தனை வெட்டு. அதுக்கு பேரே சிந்தனையை குறைக்கணும். 1 ஒரு 90% 5லிருந்து 6 மாதம் கண்டினியூஸாக போட்டால் 5லிருந்து 6 மாதத்தில் 100% குணமாயிரும். 10% குணமாறதில்லை. குணமாகாததுக்கு காரணம் இன்னும் நம்ம டென்சிவாக இருக்கும். ஒன்று நம்ம ஒர்க்கில் டென்சிவாக இருக்கும், இல்லை நம்ம வீட்டில் டென்சிவாக இருக்கும். ஏதோ ஒரு டென்ஷன் நம்மளை பாடாப்படுத்துது. இந்த டென்ஷன்னால் தான் இந்த மாதிரி பூச்சி வெட்டு வர ஆரம்பிக்கும். ஒரு பூச்சி வெட்டு வரும், 2வது பூச்சி வெட்டு வரும், 3வது பூச்சி வெட்டு வரும். அப்போ நம்ம வைத்தியத்தில் தப்பு. என்ன வைத்தியத்தில் தப்பு? ஒரு பூச்சி வெட்டு வரும்போது நான் ஒரு 6 மில்லிகிராம் ஸ்டீராய்டு கொடுக்குறேன் அப்படின்னா அதுலேயே கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா பரவாயில்லை. 2வது வருதுன்னா நம்ம டோசேஜை கூட்டணும். நம்ம டோசேஜ் பத்தலை. பட் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டால், பேஷண்ட்டுக்கு சைடு எஃபெக்ட் வரலாம். ஒன்று அதை நினச்சி தான் பொதுவாக நம்ம லோயர் லெவலில் ஆரம்பிப்போம். நான்லாம் பொதுவாக 6 மில்லிகிராமில் தான் ஆரம்பிப்பேன். தேவையானால் தான் 12க்கு போவேன், 18க்கு போவேன், 30க்கு போவேன்.
அப்போ இந்த டோசேஜ் லெவலில் சைடு எஃபெக்ட்டுக்காக பயந்துக்கிட்டு தான் நம்ம அந்த குறைவா போடுறது. இதுவே தப்பு. கூடுதல் டோசேஜில் போய் குறைவா வந்தோம்னா நல்லது. பட் குறைவா இருந்து கூட்டும்போது சைடு எஃபெக்ட் வரலாம். பட் பொதுவாக இந்த 5லேருந்து 6 மில்லிகிராமுக்குள்ளேயே 90% குணமாயிருதுங்கிறதுக்காக நம்ம பொதுவாக அதை கூட்டி போகிறதில்ல. இப்போ இவருக்கு என்ன செய்யணும், டோசேஜ் லெவலை கூட்டணும். அந்த லெவல் பத்தலை. 1. 2, இவங்க என்ன செய்வாங்க, பாதி நேரம் இந்த மாதிரி வியாதி வந்துருச்சுன்னா போய் யார்கிட்டயா டாக்டர்கிட்ட ஊசி போடுவாங்க. எதில், அந்த தலைக்குள்ளேயே ஊசி போடுவாங்க. அந்த ஊசியும் ஆக்சுவலாக ஒரு வைத்தியம்தான். பட் 50% சில நேரம் தோல் செத்து போயிடும். தோல் செத்து போயிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த இடத்துல முடி முளைக்காது. ஸோ இந்த ஊசி போடுறத தயவு செஞ்சு செய்யக்கூடாது. மாத்திரையினோட அளவை ஒரு மாத்திரையாக போகிறீங்கன்னா 2 ஆக்கணும். டோசேஜை கூட்டணும், சிந்தனையை குறைக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும். பொதுவாக 90% குணமாயிரும் 6 மாதத்தில். குணமாகலை அப்படின்னா இருக்கிற பேட்ச் பெருசாக ஆரம்பிச்சிச்சுன்னா 1 2 ஆகும், 2 3 ஆகும், 3 4 ஆகும். அப்படியே கம்ப்ளீட்டாக தலையை பூரா காலி பண்ணிடும். ஏன்ட்ட 2 3 பேஷண்ட்ஸ் இருக்காங்க, லேடி பேஷண்ட்ஸ். பாவம்னு நினைப்பேன். ஏன்னா என்ன மாத்திரை போட்டாலும் என்ன லெவலுக்கு போனாலும் அவங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. இப்படியும் ஒரு குரூப் ஆஃப் இது இருக்குது. அந்த எந்த டென்ஷனான எந்த ஹார்மோன் இந்த மாதிரி இதை உண்டு பண்ணுதோ, எதனால் இந்த ஆட்டோ இம்யூனிட்டி வருதோ, காரணம் இல்லாமல் நடக்கக்கூடிய சண்டை எதனால் வருதோ, சில நேரம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக போனாலும் அடப்படுறதில்ல. ஏன்னா அந்த 2 பேஷண்ட்டுக்கு நான் 90 மில்லிகிராம் 100 மில்லிகிராம் வரைக்கும் ஸ்டீராய்டு போய் பார்த்துட்டேன், கண்ட்ரோல் ஆகிறதில்ல. அப்படியும் ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த அலோபேஷியா ஏரியாட்டால் பொதுவாக 90% 6 months கண்டினியூஸாக வைத்தியம் பண்ணால் கண்டிப்பாக போயிடும். இதில் என்ன செய்வாங்க, சில பேர் ஸ்டீராய்டு போட ஆரம்பிச்சோன்னே டாக்டர் ஸ்டீராய்டு போட்டார் போச்சு, இது இங்கே பக்கத்தில் இருக்க யாராவது பார்ப்பாங்க, ஐயோ ஸ்டீராய்டுப்பா, இந்த டாக்டர் ஸ்டீராய்டை கொடுத்துருக்காரு, உனக்கு வாழ்க்கை போயிடும், கிட்னி போயிடும், இது போயிடும், அது போயிடும் சொல்லி ஒரு 15 நாள் விட்டுறாங்க, இல்லை ஒரு 1 month விட்டுருவாங்க, 2வது வந்துடும். அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணோம்னா அது விளங்குதில்லை. ரிலீஜியஸாக 6 மாதம் ரெகுலராக பார்த்தா க்யூர் 90%, 10% அவன்தான். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மேடம் நான் முகமது ஜியான் கத்தார்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் தம்பி. உங்களை பார்த்தாலே பெரிய நம்ம அதிர்ச்சியாக இருக்குது சார். என்னையா அப்படி? எஸ் சார். என்னையா அதிர்ச்சியாக இருக்குது? நான் என்ன பேய் மாதிரி இருக்கேனா? இல்லை சார், நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக் வந்துருக்குது. நம்ம வயசு போனாலும் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ தான் 40 years ஆகுது எனக்கு. சந்தோஷம்யா, சந்தோஷம்யா. நான் நம்ம வைஃப் எல்லாம் பெரிய ஃபேன் டாக்டரோட. சந்தோஷம் 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 சார். நான் இப்போ 41 years ஆகுது எனக்கு. இப்போ சரி தம்பி. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல நான் டர்க்கியில் போயிட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினேன். சரி ஓகே சார். இப்போ ஹேர் வளரலாம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் ஏரியா மட்டும் சரி செஞ்சது. அப்போ இந்த ஹேர் growth நார்மல் ஆச்சு. சரி. எனக்கு சார் 2 கேள்வி இருக்குது. ஒன்று, இந்த பிளான் பண்ணின ஹேர் திருப்பி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஒன்று. அடுத்தது சார், அந்த நார்மல் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க பெரிய டென்சிட்டி எல்லாம் எதிர்பார்க்காதப்பா அப்படின்னு. சரி. ஸோ அந்த ஃப்ரண்ட் டென்சிட்டி கூடியா இருக்குது, சரி. அந்த மிடில் டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சார். இதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் இருக்குதா? இது 2 கேள்வி தான் சார். தம்பி இங்கே பாருங்க, நீங்கள் மருந்து ஏதாவது போட்டுட்டு இருக்கீங்களா இல்லையா? மருந்து ஒன்றுமே நான் செய்யலை சார். நான் ஒன்றுமே போடல. உங்களை மண்டையில் போடணுமையா? ஏன்பா, வியாதி ஒன்று இருக்குது, வியாதிக்கு வைத்தியம் பண்ணணுமா வேண்டாமா? டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் போதுமா? கட்டாயம் சார். ஒன்று நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்கணும். அதாவது இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா, மேல் பேட்டர்ன் பால்னஸ். மேல் பேட்டர்ன் பால்னஸில் கடவுள் கொடுத்த வரம், நமக்கு 2 கிட்னி 2 லங் இருக்குது, அது மாதிரி 2 செட்டு ஹேர். பின்னாடி இருக்கிற முடி இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸில் உதிர்றதில்லை. மண்டை நடுவில் பூரா சகாரா பாலைவனம் மாதிரி ஆயிரும். பட் சைட்லேயும் பின்னாடியும் முடி இருக்கும். அந்த முடி இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸை உண்டு பண்ணக்கூடிய ஹார்மோன் உள்ளே போகக்கூடிய பாதை இல்லை. அப்போ அந்த முடி உதிராது. அந்த முடியத்தை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முன்னாடி தூக்கி வைக்கிறோம். பட் முன்னாடி தூக்கி வைக்கும்போது நம்ம அந்த ஹார்மோனை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இப்போ நான்லாம் என்கிட்ட டிரான்ஸ்பிளான்ட் வர்றவங்கள்ட்ட முதல் சொல்கிறது,
5 மாதம் வைத்தியம், 5 மாதம் மாத்திரை மருந்து. எதுக்காக அப்படின்னா எந்த ஹார்மோன் இந்த இதை உண்டு பண்ணிச்சோ அதை வந்து நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணணும். அந்த ஹார்மோனை ஸ்டெபிளைஸ் பண்ணாமல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபெயிலியர். இது நானும் இதே தப்பு பண்ணியிருக்கேன். பேஷண்ட் வந்து நேரம் நம்மள்கிட்ட இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது 17 வருஷத்துக்கு முன்னாடி ஆஹா ஒரு கேஸ் கிடச்சிருச்சுடா, ஒரு மண்டை கிடச்சிருச்சு, வேகமாக முடிய நட்டிடுவோம், நம்ம பெரிய ஆள்னு காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக முடிய நட்டியிருக்கேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர வர இப்போ நான் பார்க்குறது எப்படின்னா அந்த மாதிரி நான் முடி நட்டினவங்க எல்லாருமே 30 to 40% ஃபெயிலியர் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு நம்மளாக சிந்தனை பண்ணும்போது அந்த ஹார்மோனை அரெஸ்ட் பண்ணலை நம்ம ப்ராப்பராக அப்படின்னு. இப்போ அதனால் டிரான்ஸ்பிளான்ட்னு கேட்குறவங்களுக்கு 5 மாதம் வைத்தியம், 5 மாதம் வைத்தியம் பண்ணி ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒருவேளை ஹார்மோன் கண்ட்ரோல் ஆனோடனே முடி முளைச்சிடும் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வைத்தியத்திலே சக்ஸஸ் வருமா வராதா, வைத்தியத்தில் அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணிட்டுமா பண்ணலையா, இதை ரெண்டையும் பார்த்துட்டு பண்ணால் தான் பெட்டர். சரி இந்த 5 மாதம் கழித்து சார் முடியே வளரலை, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம், பின்னாடி இருக்க முடியை தூக்கி முன்னாடி வச்சுருவேன். இப்போ நான் பண்ணுறது வந்து ஃபாலிகுலர் யூனிட் டிரான்ஸ்பிளான்ட். ஒவ்வொரு ஃபாலிகுலாக எடுத்து நாற்று நடுற மாதிரி முன்னாடி எடுத்து வச்சுருவேன். பின்னாடி இருந்து எடுத்து வைக்கிற முடி வந்து உதறவே செய்யாது காலத்துக்கு. ஏன்னா அந்த ஹார்மோன் வந்து உள்ளே போகக்கூடிய தன்மை இல்லை. பட் அதுக்கு பின்னாடி இருக்க இந்த எங்கே வைக்கிறோமோ அதுக்கு பின்னாடி இருக்க முடியெல்லாம் உதிர்ந்து போயிருமே. அப்போது 2 வருஷமாவது மாத்திரை மருந்துகள் போடணும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலை, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் போடணும், பண்ணாட்டினாலும் போடணும். டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி 5 வருஷம் போடணும், டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் 2 வருஷம் போடணும். 2 வருஷம் போட்டுட்டு அந்த மாத்திரைகளை விட்டுறலாம், அந்த ஸ்ப்ரேயை விட முடியாது. ஸ்ப்ரே வந்து ஹேர் 10 ஸ்ப்ரே, ஹேர் 10 இது வந்து மினாக்சிடில். இந்த ஹேர் 10 ஸ்ப்ரே லைஃப் லாங் விடுற வேலையே கிடையாது. காலையில் சீக்ரோன்னு ஒரு சீரம், அதாவது விட்டமின் சி சீரம், ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஹேர் வந்து தின்னாகி ஹேர் திரும்ப விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹேர் 10 ஸ்ப்ரே டெய்லி நைட், சீக்ரோ சீரம் டெய்லி மார்னிங், இது வந்து லைஃப் லாங். ஃபினாஸ்ட்ரைட் எஃப் டேப்லெட் ஃபைன் 2 mg ஃபஸ்ட்டு 3 months, அப்புறம் ஒரு 2 years ரெகுலராக 1 mg கூட சேர்த்து பயோனாயி. 2 வருஷத்தில் மாத்திரையை நிப்பாட்டிடுங்க. ஸ்ப்ரேயும் மாத்திரையும், ஸ்ப்ரேயை மாத்திரம் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற முடியும் நிற்கும், இன்னும் கொஞ்சம் வளரவும் செய்யும். பட் நீங்கள் வெறும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரை போடாமல் விட்டிங்கன்னா திரும்ப பாலைவனமாக ஆயிடுவீங்க. ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம இன்னைக்கு மழைக்காலங்களில் வரக்கூடிய சரும பிரச்சனைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். 4 நோய்கள், முக்கியமான நோய்கள் 3 நோய்கள் சொல்லியிருந்தீங்க. அண்ட் குறிப்பாக வந்து சேத்துப்புண் கூட வரும் நிறைய பேருக்கு. ஸோ வந்து நம்ம அதை அடுத்த நிகழ்ச்சியில் வந்து சந்தித்து பேசலாம். ஏன்னா வந்து இப்போ நேர்மை காணும்போது நம்ம வந்து நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூம்மா. ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.